சார், நீங்க பொதுமக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்கு. இப்ப என்ன டைம்? எத்தனை மணிக்கு நம்ம சந்திக்கணும்? இப்ப மணி 10 ஆகுது சார். 10:30 மணிக்கு நம்ம சந்திக்கணும் சார். ஓகே. முதலமைச்சர் 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 முதலமைச்சர். ஓ, என்னப்பா? நான் 90% வாங்கியிருக்கேன் சார். ஆனா எங்கேயும் எனக்கு வேலை கிடைக்கல. எங்க போனாலும் ஜாதி ஜாதின்றாங்க. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு சார்? உன் மார்க்கே சொல்லுது நீ புத்திசாலின்னு. உன்ன மாதிரி புத்திசாலி எல்லாம் வேலை தேடக்கூடாது, வேலைய உருவாக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? புத்திசாலிங்கெல்லாம் மாச சம்பளம் வேணும்னு நினைச்சா நம்மளோட நாட்டுல நாராயணமூர்த்தி, டாடா பிர்லா, அசிம் பிரேம்ஜி, திருபாய் அம்பானி இப்படி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏதாவது ப்ராஜெக்ட் ஆரம்பி, அரசாங்கம் உனக்கு உதவி பண்ணும். எந்த ஊருப்பா? எலும்பலூரியா? ஓ, பெரம்பலூர் பக்கத்துலயா? ஐயா, நீங்க முதலமைச்சர் ஆனதுல இருந்து மழையெல்லாம் வருதுதான், ஆனா விதைக்க விதை தான் கிடைக்கிறது இல்ல. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கய்யா. விவசாயிங்க தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. நீங்க கெஞ்ச கூடாது. ஏன்னா இது சோறு போடுற கை. நாட்டுக்கு வெளியில காப்பாத்த ராணுவ வீரன், நாட்டுக்கு உள்ள இருந்து காப்பாத்துறவன் விவசாயி. நீங்க யாருக்கிட்டையும் தலை குனிய கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா அது நம்ம நாட்டுக்கு அவமானம். எல்லாரும் தைரியமா போங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். முதலமைச்சர் 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 முதலமைச்சர். அம்மா, என் பேரு சந்திரா. என் பேரு தேவிங்க ஐயா. உங்களுக்கு நல்லது தயா நடக்குது. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. சார், உங்க பொண்ணை காணோம் சார். வாமா. நீங்க என்கிட்ட பேசாதீங்க. நான் என்ன டெரரிஸ்டா, நக்சலைட்டா இல்ல கைதியா? வாட் ஹேப்பன்? என்னம்மா, நீ சிஎம் பொண்ணுங்கிறதைய மறந்துட்டியா? யாரு உன்னை கைதின்னு சொன்னது? நீங்க தான். நானா? ஏய், இம்பாசிபிள். அப்புறம் ஏன் போலீஸ் என்ன இப்படி அட்டாக் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க? ஓ, அதா. அது இல்லம்மா, உன்னை காணும்னு சொன்னாங்களா? நீ என்னோட உயிராச்சா? நான் பயந்து போயிட்டேன். மொபைல் வேற ஆஃபா. அதுக்கு போலீஸ் அனுப்பிட்டீங்களா? பொண்ணோட அன்புக்கும் போலீஸ் காவலா? டாடி, நீங்க இதே மாதிரி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுட்டு இருந்தீங்க, நான் திரும்பவும் ஹாஸ்டலுக்கே போயிடுவேன். ஓ, நோ 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 நோ. இனிமே கண்டிப்பா என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இது என் செல்லத்து மேல சத்தியம். ஓகேவா? டாடி, எப்படி சுத்தினாலும் கடைசியில நீங்க அரசியல்வாதி தான். உங்களை மாத்தவே முடியாது. சார், சார், மேடம் மேல உயிரே வச்சிருக்கீங்க. நாளைக்கு கல்யாணம் ஆகி புருஷன் விட்டு போயிட்டா எப்படி இருக்க போறீங்க? என் பொண்ணு யார கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அவன் இந்த வீட்டு மருமகனா இருப்பான். அப்போ அப்பா அம்மா இருந்தும் அவன் அனாதை மாதிரி தான். அப்பா அம்மா எல்லாருக்கும் இருப்பாங்க. ஆனா சிஎம் மாமா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.